தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டவன் ஸ்டீரிங்கை இறுக்கமாக பிடித்து சீக்கிரமாக தன் வீட்டை சென்று அடைந்தான். பின்னால் இன்னொரு காரில் சிவா அவனின் அப்பா அம்மாவும் காவியாவும், இன்னொரு காரில் யாழினி அப்பா அம்மா அவளுடைய தம்பி மூவரும் வந்து கொண்டிருந்தனர். 3 பேருடைய காரும் வந்து அர்ஜுனின் வீட்டு முன்னால் நின்றதும் யாழினிக்கு உள்ளுக்குள் அடிவயிற்றில் ஏதோ பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு பல தடவை இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள். ஆனால் இன்றுதான் முறையாகவும் உரிமையாகவும் அந்த வீட்டிற்குள் வருகிறாள். அதை நினைத்து அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த வீட்டையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுடைய தயக்கத்தை பார்த்த அர்ஜுன் மெதுவாக காரில் இருந்து இறங்கி அவள் பக்கமாக இருந்த கதவை திறந்து விட்டவன் அவள் முன்பு கையை நீட்ட அவனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே அவன் கைகளுக்குள் தன் கைகளை கோர்த்து கொண்டவள் மெதுவாக காரில் இருந்து இறங்கினாள். அவர்கள் இருவரும் ஜோடியாக காரில் இருந்து இறங்குவதை பார்த்த வேலையாட்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவர்கள் ஆசைப்பட்டது போலவே யாழினி இந்த வீட்டின் மருமகளாக வந்துவிட்டதில் அவர்கள் முகம் முழுவதும் திருப்தியில் இருப்பதை அர்ஜுனும் கண்டு கொண்டான். அதற்குள் சிவாவுடைய கார் வந்து நிற்க அதற்கு பின்னாலேயே யாழினி அப்பா அம்மா வந்த காரும் வந்து நின்றது. அனைவரும் இறங்கி வரவும் வாசலிலேயே ஆரத்தி தட்டோடு காத்து கொண்டிருந்தனர் வேலையாட்கள். பின்பு சிவாவின் அம்மா முன்னால் சென்று வேகமாக அந்த தட்டை வாங்கியவர், அர்ஜுன், யாழினி முன்னாடி வந்து நில்லுங்க என்று அவர்களை வீட்டு வாசப்படி அருகே அழைத்து நிற்க வைத்து இருவருக்கும் ஆரத்தி சுற்றிவிட்டு அதை பணியாற்றலிடம் கொடுத்து கொட்ட சொல்ல அவர்களும் அவர் சொன்னபடியே செய்தனர். பின்பு யாழினியை பார்த்தவர், அம்மாடி, வலது கால் எடுத்துச்சு, உள்ளவாம்மா, வந்து பூஜை அறையில விளக்கேத்து என்றதும் அவளும் அவர் சொன்னபடியே தனது வலது காலை எடுத்து வைக்க அர்ஜுன் அவள் கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டு அவனும் முதல் அடியை எடுத்து வைத்து உள்ளே வந்தான். இதனால் வரை அர்ஜுனின் பிஏவாக இந்த வீட்டிற்கு நிறைய தடவை வந்திருக்கிறார். ஆனால் இன்றுதான் முறையாக மனைவியாக இந்த வீட்டின் மகாராணியாகவும் உள்ளே நுழைகிறாள். அது அவளுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. பிறகு நேராக பூஜை அறைக்கு சென்று அங்கிருந்த விளக்கை ஏற்றி கண்மூடி கடவுளை வேடிக் கொண்டவள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. நேராக தன் மாமனார் புகைப்படம் இருந்த இடத்திற்கு சென்று அங்கிருக்கும் விளக்கையும் தன் கையினால் பொருத்தினாள். அதை பார்த்த அர்ஜுனுக்கும் மனம் நிறைந்து போனது. சிவாவின் அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷமாகவே இருந்தது. பரவாயில்ல, இந்த பொண்ணு அர்ஜுனோட வாழ்க்கையில அனைத்து சுக துக்கங்களிலும் ஒன்னா சேர்ந்து இருப்பா. இனி அர்ஜுனோட வாழ்க்கையை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை என்று மனதில் நினைத்து கொண்டவர் அவர் கணவரிடம், ஏனுங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் சிவாக்கு உடனே ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. என்னமா பண்றது, அவனுக்கு தான் எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டேங்குதே. அப்படியே பொண்ணு செட் ஆகி வந்தாலும் இந்த பையன் வேண்டாம்னு சொல்லி ஏதாச்சும் 7:30 கூட்டிடுறான். இல்லைங்க, என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, அத உங்ககிட்ட சொல்லவா? சொல்லுமா. இந்த காவியா பொண்ணு இருக்கால, ஆமா, எனக்கு என்னவோ சிவாவுக்கு அவதான் பொருத்தமான ஜோடியா இருப்பாளோன்னு தோணுது. பேசாம அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. இதுல நீயும் நானும் முடிவு பண்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. ஃபர்ஸ்ட் காவியாவும் சிவாவும் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். அதுக்கு முன்னாடி தேவையில்லாம மனசுல எதையும் ஆசையை வளர்த்துக்காத. அப்புறம் அது நடக்கலன்னா நீதான் ரொம்ப உடைஞ்சு போவ. எனக்கு புரியுதுங்க, ஆனா எனக்கு என்னவோ காவியாதான் எனக்கு மருமகளா வரணும்னு தோணுது. தயவு செஞ்சு என்னுடைய இந்த ஒரு ஆசையை மட்டும் எப்படியாச்சும் நிறைவேற்றி வைங்க பிளீஸ். சரிம்மா, இப்பதானே அர்ஜுனோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும். சிவா கிட்ட இத பத்தி நானே பேசுறேன். சரிங்க என்றவர் அர்ஜுன் யாழினியை அழைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்து பின்பு பணியாட்களை அழைத்து பாலும் பழமும் கொண்டு வர சொன்னார். அதை அர்ஜுனிடம் கொண்டு வந்து கொடுக்கவும் அவன் குடித்துவிட்டு யாழினியிடம் கொடுக்க அவளும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அமைதியாக வாங்கி குடித்தாள். அதை பார்த்து அர்ஜுனுக்கும் கொஞ்சம் கர்வமாகத்தான் இருந்தது. பின்பு சிவாவின் அம்மா அர்ஜுனை பார்த்தவர், அர்ஜுன், நீ மேல இருக்க ஒரு ரூமுக்கும் பக்கத்து ரூம்ல இருந்துக்கோ. சிவா, நீயும் அர்ஜுன் கூட இருந்துக்கோ. யாழினி, நீ கீழே இருக்க ரூம்ல தங்கிக்கமா. நைட்டு சடங்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உன்னை அர்ஜுனோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன், சரியா என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் மருதாணி பூசியது போல சிவந்து விட்டது.
சரி என்ற அர்ஜுன் வேகமாக தன்னுடைய அறைக்கு பக்கத்தில் இருக்கும் அறைக்கு சென்று விட்டான். அதே நேரம் யாழினி காவியாவை திரும்பி பார்க்க அவள் ஓடி வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டு அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்தவள், யாழினி, ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உனக்கும் பாசுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இனியும் உன் அம்மாவை பத்தி நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஒழுங்கு மரியாதையா பாஸ் கூட சேர்ந்து இன்னைக்கே உன்னோட வாழ்க்கைய தொடங்குற வழிய பாரு. புரியுதா? எனக்கு புரியுதுடி, ஆனா கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன தயக்கம்? இல்ல, எனக்கு பயமா இருக்குதுடி. பயமா இருக்கா? உன்னை என்ன கண்ணை கட்டி காட்டுலையா கொண்டு வந்து விட்டுருக்காங்க? அதுவும் இல்லாம இப்போ பாஸ் உன்னோட புருஷன், கண்டிப்பா நீ சொல்றதான் கேட்பாரு. உன்னோட பயத்தையும் தயக்கத்தையும் அவர்கிட்ட சொல்லு, மேய்ச்சதெல்லாம் அவர் பாத்துக்குவார். ஓகேவா? சி போடி, ஆனாலும் நீ ரொம்ப மோசம். இப்படி பேசுறவதான் இன்னும் 10 மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்து அத்தைய பாரு அப்படின்னு கொஞ்சுவர். ஐயோ காவியா, ஏண்டி இப்படி எல்லாம் என்று வெட்கப்பட, சரிடி டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பவா? ஆமா, ஏன் கல்யாணத்துக்கு அங்கிள் ஆண்டி வரவே இல்ல? தெரியலடி, வீட்டுக்கு போனாதான் தெரியும். அவங்க வராததும் ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா என் தலையில அடிபட்டு இருக்கிற காயத்தை பார்த்தா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. எப்படி இருந்தாலும் இப்ப நீ வீட்டுக்கு போனா கண்டிப்பா மாட்டிப்ப தானே. என்ன சொல்லி சமாளிக்க போற? அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இடிச்சுக்கிட்டேன், கீழே விழுந்துட்டேன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன்டி என்றவள் அங்கிருந்து புறப்பட நினைக்க, அப்பொழுது சிவாவின் அம்மாவோ, காவியா ஒரு நிமிஷம் இருமா. டேய் சிவா, இங்க வா என்றதும் அதுவரை காவியாவை மொய்த்து கொண்டிருந்த கண்களை நகர்த்தி தன் அன்னையை பார்த்தவனிடம், காவியாவை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வந்துரு. வயசு பொண்ண தனியா அனுப்ப முடியாதுல்ல? ஓகேமா, நான் கார்ல வெயிட் பண்றேன், அவளை வர சொல்லுங்க என்றவன் முன்னால் சென்று விட, பின்பு காவியா அனைவரையும் பார்த்து சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு யாழினியை மீண்டும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள், இங்க பாருடி, இனிமே லைஃப்ல உனக்கு எல்லாமே பாஸ் தான். சோ அவரை மட்டும் எப்பவும் ஹாப்பியா வச்சுக்கோ. உங்க அப்பா சொன்ன எதையும் மறந்துடாத, சரியா என்று அவள் காதோரம் கிசுகிசுக்க, சரிடி எனக்கு புரியுது என்று கூறிய தோழியின் அணைப்பிலிருந்து வெளியே வந்தவள் பின்பு சிவாவின் அம்மா அப்பாவிடமும் கூறிக்கொண்டு கதிரவன் மித்ரனிடமும் சொல்லிக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். காவியாவிற்காக காரை ஸ்டார்ட் செய்து ரெடியாக காத்து கொண்டிருந்தவன் அவள் வெளியே வருவதை பார்த்ததும் முன்பக்க கதவை திறந்து விட்டான். அவளும் ஒரு லேசான புன்னகையோடு அவன் அருகே வந்து அமர்ந்தவள் பின் சீட்டில் தனது பேக்கை தூக்கி வைத்து விட்டு அமர, கார் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றது. நீண்ட நேரம் அவன் எதுவுமே பேசவில்லை. காவியாவும் மிகவும் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தாள். ஏனோ இந்த பயணம் இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நீண்டு கொண்டிருந்தால் நல்லா இருக்கும் என்று தோன்றியது. காதல் உறுதியான பிறகு யார் முதலில் பேச்சை ஆரம்பிப்பது என்ற தயக்கம் இருவருக்குள்ளும் இருந்தது. சிவா அடிக்கடி காவியாவின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டே வந்தானே தவிர என்ன பேசுவது என்று தெரியவில்லை. காவியாவும் அமைதியாக ரோட்டை பார்த்தபடியே அமர்ந்து கொண்டு வந்ததால் ஒரு ஓரமாக காரை சென்று நிறுத்தியதும் பட்டென்று அவனை திரும்பி பார்த்தவள், என்னாச்சு சிவா, எதுக்கு காரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அப்பாடா, இப்பவாச்சும் வாய திறந்தி என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, கார்ல ஏறினதுல இருந்து ஏதாவது பேசுனியா? இப்படியே அமைதியா வர, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எப்படி பேசுறது உன்கிட்ட? ஏன் போன்ல பேசலாமே, இருந்தாலும் நேர்ல இருக்க இந்த டைம் என்னால மிஸ் பண்ண முடியாதுடி. அப்படி பார்த்தா நீங்க கூட தான் எதுவுமே பேசல, அமைதியா வந்தீங்க என்றதும், அடடா பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டாலே என்று மனதிற்குள் நினைத்தவன் மெதுவாக அவளது கைகளை எடுத்து தன் மார்போடு சேர்த்து அழுத்தி பிடித்து, எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு வாய் வார்த்தையா சொன்னா உனக்கு புரியாதுடி. என்னோட இதய துடிப்ப உன்னால உணர முடியுதா என்று கேட்டான். அவளோ பட்டென்று கையை எடுத்துக்கொள்ள அது அவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. அதில் அவன் முகம் துவண்டு போக அடுத்த நிமிடம் அவள் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அப்பொழுது அவனின் இதய துடிப்பு அவளுடைய காதுகளுக்குள் நன்றாக கேட்டது. அதை எதிர்பார்க்காத சிவாவின் உடல்களோ ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் குலுங்கியது. பின்பு நிதானத்திற்கு வந்தவன் அவள் தோள் மேல் கையை போட்டு இறுக்கமாக அணைத்துக் கொண்டான்.
அவனுடைய அணைப்பு அவள் உடலுக்குள்ளும் ஏதேதோ மாற்றங்களை கொண்டு வர அமைதியாக அவன் மார்பிலேயே சாய்ந்து கண்மூடி கொண்டிருந்தாள். அவள் தாடையை மெதுவாக நிமிர்த்தி தன் முகத்தை பார்க்க வைத்தவன் அவள் நெற்றியில் தன் இதழ் குவித்து ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அதை அவளும் கண்மூடி மனதார ஏற்றுக்கொண்டாள். அதுவே அவனுக்கு வாழ்க்கையில் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற ஒரு உணர்வு வந்தது. காவியா, சொல்லுங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி. நீ என் காதலை ஏத்துக்கிட்டத நினைச்சு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னை ஏண்டி இத்தனை நாள் சுத்தல்ல விட்ட? ஆமா, வேற என்ன பண்ணுவாங்க? இப்ப பாரு, மேல வந்து பாஞ்சுக்கிட்டே இருந்தா இவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்க வச்ச கொஞ்சம் டைம் வேணும்ல. ஏண்டி, உன் மேல எனக்கு உரிமை இருக்குதுன்னு நான் நினைச்சதுனால தாண்டி உன்னை தொட்ட. இல்லனா நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். என்னவோ தெரியல, இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கேன். ஆனா ஒருத்தவங்க மேலயும் அவங்க கண்ணை தவிர என்னோட பார்வை வேற எங்கேயுமே போனது கிடையாது. ஆனா உன்னை பார்த்தா மட்டும் என் புத்தி தப்பு தப்பாவே வேலை செய்யுது. அதான் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படி பண்ணிட்ட. அதுக்காக நீ என்ன கெட்டவன்னே முடிவு பண்ணிட்டியா என்று பாவமாக கேட்க, ஆமா, வேற என்ன பண்ண முடியும்? அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க மொத்தமா கெட்டவன் இல்ல, கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு டிசைட் பண்ண. அடி பாவி, கொஞ்சம் தான் நல்லவனா? ஆமா, இந்த கொஞ்சம் நல்லவன் மொத்த கெட்டவனா இருக்கும்போது என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும் இல்ல என்றதும் அவள் பயத்தில் அவனிடமிருந்து நகர பார்க்க அவள் பின்னந்தலை முடிக்குள் தன் கைகளை நுழைத்து அதை இறுக்கமாக இழுத்து பிடித்தவன், என்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்கலாம்னு கனவுல கூட நினைக்காத. இப்பவும் சொல்றேன், உன் விஷயத்துல நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கூறியவனோ அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் இதழ்களை சிறை செய்தான். காதலை அவள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவன் தரும் முதல் இதழ் முத்தம். அதை ஆசையாக ஏற்றுக்கொண்டவள் கண்களை மூடி அமைதியாக இருக்க அவளுடைய அமைதியே அவளுடைய சம்மதத்தை அவனுக்கு எடுத்து கூறியது. அதில் மேலும் முன்னேறியவன் தனது முத்தத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்திக் கொண்டே சென்றான். ஒரு கட்டத்தில் மூச்சுக்கு ஏங்கியவள் அவன் மார்பிலேயே சரிந்து விழுக, அப்பொழுதுதான் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தோம் என்பதே அவனது மூளைக்கு உரைத்தது. சட்டென்று அவளை விட்டு பிரிந்தவன் தன் பின்னன் தலையில் தட்டி கொண்டவன், ஹே காவ்யா, சாரிடி, சாரி. போங்க சிவா, ஆனாலும் நீங்க ரொம்ப ரொம்ப கெட்டவன். சாரிடி, சாரிடி ப்ளீஸ். நான் தான் சொன்னேன்ல, உன்னை பார்த்தாவே என் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுது. அதுவும் நீ வேற ரொம்ப அமைதியா இருந்தியா, அதான் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாயிடுச்சு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று மீண்டும் அவள் தாடையை நிமிர்த்தி அவள் கன்னத்தில் மெதுவாக ஒரு முத்தத்தினை கொடுத்தவன் அவளை பிரிந்து அமர அவளும் அவள் சீட்டில் சென்று அமர்ந்து கொண்டாள். பின்பு என்ன நினைத்தானோ மீண்டும் அவளிடம் நெருக்கமாக வர, சிவா, பிச்சு புடுவேன், ஒழுங்கா ஓடிடுங்க, அவளைதான் சொல்லிட்டேன் என்று கத்தி கொண்டிருக்க அவனோ அதை கண்டு கொள்ளாமல் சீட் பெல்ட்டை எடுத்து மாட்டிவிட, அப்பொழுதுதான் அவளுக்கு படபடக்கும் இதயம் சற்று கனிந்தது. இத சொன்னா நானே செய்ய மாட்டேனா? இதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரணுமா என்ன? என்னடி, நான் என்ன இமயமலை வரைக்குமா டிராவல் பண்ணி வந்தேன்? இதோ கை கெட்டின தூரத்துல இருக்கிற என் செல்ல குட்டி உன்கிட்ட வர்றதுக்கு எனக்கு வலிக்குமா என்ன? சரி சரி, ரொம்ப நேரமா இப்படி பேசிட்டே இருக்க தேவையில்ல, நகர்ந்து போங்க. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, வந்துருவீங்களே என்றதும் அவளை பாவமாக பார்த்தவன் பின்பு அவளிடம் இருந்து நகர பார்க்க அவளோ அப்பாடா என்று பெருமூச்சு விட அடுத்த நொடி மீண்டும் அவள் இதழை சிறை செய்தவன் இந்த முறை ஒரு அழுத்தமான முத்தத்தை மட்டும் பதித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து கொண்டான். போங்க சிவா, இனிமே உங்க பக்கமே நான் திரும்ப மாட்டேன் என்றவள் வெளிப்புறமாக பார்வையை திருப்பிக் கொண்டு அமர அவளின் இந்த சிறுபிள்ளைத்தனத்தை பார்த்து சிரித்தவனுக்கு இன்றைய நாள் மிகவும் திருப்தியாக இருந்தது. தன் உயிருக்கும் மேலான நண்பனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒரு பந்தம் ஏற்பட்டு அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட அந்த சந்தோஷத்தில் இருந்தவனுக்கு இன்று அவனது காதலும் கனிந்து கைகூடியதில் பேரானந்தம் வந்து சேர்ந்தது. அதில் இந்த நிமிடம் இந்த உலகத்திலேயே தான் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக உள்ளுக்குள் நினைத்து கொண்டவன் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்து காவியாவின் வீட்டிற்கு சென்றான். அதே நேரம் யாழினி அப்பாவோ,
சரிங்க, அப்படின்னா நாங்களும் கிளம்புறோம். ஏன் உடனே கிளம்புறீங்க? இருந்து நைட்டு சடங்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் போலாம்ல? இல்லைங்க, வீட்ல போட்டது போட்டபடியே கிடக்கு. போய் என்ன ஏதுன்னு நாங்க பாக்கணும். யாழினி எங்க வீட்ல இருந்ததை விட இங்க சந்தோஷமா இருப்பா. மாப்பிள்ள அவளை கண்டிப்பா நல்லா பாத்துப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த தைரியத்துல தான் நாங்க கிளம்புறோம். சரி, உங்க மாப்பிள்ள கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. சரிங்க. மாப்பிள்ள ரூமு என்று இழுக்க உடனே மித்ரனும், அப்பா எனக்கு தெரியும் வாங்க என்று அவர் கையை பிடித்து அழைத்து செல்ல, எப்படிடா உனக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி அக்கா இங்க தங்கி இருந்தாங்கல்ல, அப்போ அக்காவை பாத்துக்கிறதுக்காக நான் வந்தேன். அப்பதான் இது மாமாவோட ரூம்னு அக்கா எனக்கு காட்டி கொடுத்தாங்க. ஓ அப்படியா, சரிவா என்று மேலே படிக்கட்டு ஏறி சென்று கதவை தட்டிவிட்டு மித்ரன் காத்து கொண்டிருக்க, அர்ஜுன் மிகவும் அலுப்பாக இருந்ததால் உடையை கூட மாற்றாமல் அப்படியே மெத்தையில் படுத்திருக்க, கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் எழுந்து வந்து கதவை திறந்தான். அங்கே மித்ரனும் கதிரவனும் நின்றிருப்பதை பார்த்தவர், வாங்க உள்ள வாங்க, மித்ரா வாடா என்று இருவரையும் உள்ளே அழைக்க, அப்பொழுது கதிரவனோ உள்ளே வந்தவர், என்ன மாப்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க வாங்க போங்க சாரு அப்படின்னு பேசுவீங்க? உரிமையா மாமான்னு சொல்லி கூப்பிடலாம்ல? என் மேல ஏதாவது கோவமோ வருத்தமாவோ இருக்கீங்களா? நான் என்ன தப்பு பண்ண மாப்ள என்று பரிதாபமாக கேட்க அவனுக்கு சங்கடமாகி விட்டது. பின்பு அவரின் கைகளை பிடித்தவன், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க மாமா என்றதும் தான் அவருக்கு முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது. அதை பார்த்த மித்ரனுக்கும் தன் மாமா தன் அப்பாவை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற நினைவே அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்க, மாமா அப்போ நாங்க கிளம்புறோம். ஏன் மித்ரா உடனே கிளம்புற? ஆமா மாப்ள, இதுக்கு மேல எங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இதுக்கு மேல இது யாழினி வீடு. அவளை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்க இப்ப கிளம்புறோம். சரி, இருந்துட்டு சாயங்காலமாவது போகலாம்ல? இருக்கட்டும் மாப்ள, இந்த கமலா இங்க இருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல. அதனால அவ இருக்கிற இடத்த காலி பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குதான் இப்போ உடனே கிளம்புறேன். சரிங்க மாமா, அவங்க கிட்ட தேவையில்லாம எதுவும் பிரச்சனை வச்சுக்காதீங்க. இதனால உங்க வாழ்க்கைக்குள்ளதான் பிரச்சனை வரும். இதுக்கு மேல பிரச்சனை வர்றதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு? என் பொண்ணு யாழினிய நினைச்சுதான் இவ்வளோ நாளு கவலைப்பட்டேன். இப்போ அவளுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சி அவ வாழ்க்கையும் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன கவலை இருக்கு சொல்லுங்க பாப்போம். அந்த சந்தோஷத்திலேயே நான் இனிமே மிச்சம் இருக்கிற என் காலத்தை ஓட்டிடுவேன். இதோ எனக்கு அப்புறம் மித்ரன் இருக்கான். அவன் எப்படியாவது நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல முறையில செட்டில் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் இருந்து என்னத்த சாதிக்க போறேன் என்றதும், என்னமாமா இப்படி சொல்றீங்க? இனி எங்களுக்கு பிறக்க போற குழந்தை, மித்ரனுக்கு பிறக்க போற குழந்தை எல்லாம் நீங்க தூக்கி கொஞ்சணும் வளர்க்கணும், அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லையா? இருக்குது மாப்ள, ஆனா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும்ல. பாக்கலாம், கடவுள் எவ்வளவு நாள் விதிச்சிருக்காரோ அதுபடியே போகட்டும் என்றதும் உடனே அவரின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டவன், இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். இது உங்க மாப்பிள்ளையாவும் உங்க பொண்ணோட புருஷனாவும் உங்க வீட்டு மருமகனாவும் கொடுக்கற வாக்கு. என்னன்னா, இனி மித்ரன் என் பொறுப்பு. அவனை நல்லபடியா படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல வேலையில உட்கார வைக்க வேண்டியதும் என்னோட பொறுப்பு. அந்த கவலைய நீங்க விட்டுருங்க. இத ஆல்ரெடி நான் யாழினிகிட்டயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி நான் சொன்னதில்லைல்ல, இன்னைக்கு சொல்றேன். இனி மித்ரனோட வாழ்க்கை என்னோட பொறுப்பு என்றதும் உணர்ச்சி வசப்பட்டவர் அர்ஜுனின் கையை எடுத்து தன் முகத்தை பொத்திக் கொண்டு கண் கலங்கியவரோ, ரொம்ப நன்றி மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க உண்மையாலுமே நாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும். உங்களோட அருமை இந்த கமலாவுக்கு தான் தெரியல, அதையும் போக போக புரிஞ்சுக்குவா, நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறியவர் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு செல்ல, அர்ஜுனும் வாசல் வரை வழி அனுப்புவதற்காக வந்தான். அங்கே ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த யாழினியை பார்த்தவனுக்கு மனமெல்லாம் துள்ளி குதித்தது. இனி அவள் தன்னுடையவள், தன்னுடைய வீட்டில்தான் தன்னோடு சேர்ந்து வாழப் போகிறாள் என்பதை நினைக்கும் பொழுதே அவன் மனம் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. பிறகு அவளையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தவன், மித்ரா நல்லா படிக்கணும் சரியா? உன் படிப்பு பத்திலாம் நீ கவலைப்படாத.
இந்த வருஷம் நீ +2, சோ நல்லா படிச்சு உன்னால முடிஞ்ச அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணு. நெக்ஸ்ட் இயர் காலேஜ்ல எந்த கோர்ஸ்ல சேரணுன்றத இப்பவே யோசி. உனக்கு எந்த படிப்பு விருப்பமோ நான் பெஸ்ட் காலேஜ்ல சேர்த்து விட்டு உன்னை படிக்க வைப்பேன், சரியா? ஓகே மாமா, தேங்க்யூ. அக்கா நான் வரட்டுமா? சரிடா மித்ரா. ஆனா அக்கா, நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். டெய்லி உன்கிட்ட வந்து பேசலனா எனக்கு பைத்தியமே புடிச்சிடும்கா என்ற தம்பியின் தலையை ஆறுதலாக தடவி கொடுத்தவள், எனக்கு புரியுது மித்ரா, ஆனா என்ன பண்றது? அதற்குள் அர்ஜுனும், மித்ரா பேசாம நீ உன்னோட ஸ்டடீஸ நம்ம வீட்ல இருந்தே கண்டினியூ பண்ணு. இங்க இருந்தே படி, அப்போ உங்க அக்காவை விட்டு நீ பிரிஞ்ச மாதிரியும் இருக்காது இல்ல என்று அவன் சொன்னதும் மித்ரனுக்கும் யாழினிக்கும் கண்கள் விரிந்தது. அதற்குள் கமலாவோ, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசி என் பையனோட மனச கலைக்காதீங்க. அவன் எப்பவும் எங்க கூட தான் இருப்பான். எங்களுக்கு இருக்கிறது அவன் ஒரு புள்ளதான். அப்படி இருக்கும் பொழுது அவனை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்க 2 பேரும் என்ன பண்றது என்று கோபமாக கேட்க அந்த வார்த்தை யாழினிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர்களுக்கு இருப்பது ஒரு பிள்ளைதான் என்றால் அப்பொழுது தான் யார்? தான் என்ன அனாதையா? பெற்ற தாயே தன்னை இப்படி கூறுவதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பாவமாக தன் தந்தையை பார்க்க அவரோ கமலாவை பார்த்து, இங்க பாரு, மித்ரன் நம்ம கூட தான் வருவான், அதுக்காக தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல வெளியில போய் நில்லு, நான் மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு வரேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் கிளம்பியாச்சுல்ல, சட்டு புட்டுன்னு வாங்க போலாம். இன்னும் இங்கேயே நின்னு தரையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று கத்தியபடியே முன்னே சென்றவர், டேய் மித்ரா வா என்று அவன் கையை பிடித்து இழுத்து செல்ல அவன் அன்னையின் கையை தட்டி விட்டவன் ஓடி வந்து மீண்டும் தன் அக்காவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். பிறகு அர்ஜுனையும் அணைத்துக் கொண்டவன், சரிங்க மாமா, அப்போ நான் கிளம்புறேன். அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. நீ கவலைப்படாம போ மித்ரா, உங்க அக்கா இங்க பத்திரமா தான் இருப்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ முதல்ல நல்லா படி, சரியா? சரிங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரிதான் நான் நல்லா படிப்பேன் என்றவன் இருவரையும் பார்த்து தலையசைத்து விட்டு சிவாவின் அம்மா அப்பாவிடமும் கூறிக்கொண்டு கதிரவனும் மித்ரனும் வெளியே செல்ல டிரைவரை அழைத்தவன் அவர்களை வீட்டில் கொண்டு விட்டு வருமாறு கூற டிரைவர் அவர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார். யாழினியின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. வேகமாக அவள் அருகே வந்தவன் அவளுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பதை பார்த்து பதட்டமாகி அவள் கண்களை துடைத்து விட்டு, எதுக்குடி இப்படி கண் கலங்குற? இல்ல பாஸ், இவ்வளவு நாளும் எல்லார் கூடயும் ஒன்னா இருந்துட்டேனா, திடீர்னு அவங்கள பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நீ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வந்து தங்கி இருக்க, உனக்கு அது ஞாபகம் இருக்குது இல்ல? இருக்கு பாஸ், இருந்தாலும் அப்போ திரும்ப நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன்ற நினைப்போட இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. இனிமே நிரந்தரமா இங்கதான் நான் வாழ போறேன்ல, அதான். அப்படி இல்லை யாழினி, உனக்கு எப்ப உங்க வீட்டுக்கு போகணும்னு தோணினாலும் நீ தாராளமா போய் அவங்கள பாத்துட்டு வரலாம். அதுக்கெல்லாம் நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன், சரியா என்றவன் அவள் கன்னத்தை தாங்கி பிடித்து பேச, அப்பொழுது சிவாவின் அம்மாவோ அவர்கள் இருவரின் நெருக்கத்தை பார்த்து கொஞ்சம் பதறியவர், சரி யாழினி, நீ போய் உன்னோட ரூம்ல இரு. அர்ஜுன், நீயும் மேல ரூமுக்கு போப்பா. ஆண்டி, நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எதுவா இருந்தாலும் நீங்க சொல்ற அந்த டைமுக்கு தான் நடக்கும். இப்போ நான் யாழினி கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு புரியுது அர்ஜுன், இருந்தாலும் எங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது ஆண்டி. அந்த அளவுக்கு நாங்க ஒன்னும் மோசம் இல்ல. சரிப்பா என்றவர் அவருடைய அறைக்குள் சென்று விட யாழினி கையை பிடித்து அழைத்துக் கொண்டு கீழே யாழினி தங்கியிருந்த அறைக்குள் சென்று கதவை சாத்தினான். அதை பார்த்து பதறியவள், பாஸ் என்னாச்சு? எதுக்காக இப்ப கதவை சாத்துறீங்க? ஏண்டி, நான் இன்னுமே பாஸா தான் இருக்கேனா? இப்போ நான் உன்னோட புருஷன்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் என் கழுத்துல நீங்க தாலி கட்டிட்டீங்களே, அது இருந்துமா நீ என்ன பாசு பாசுன்னு கூப்பிட்டு இருக்க? அது அப்படிதான் வருது பாஸ், என்னால மாத்திக்க முடியல. நான் என்ன பண்றது? அப்படியா? இன்னைக்கு நைட் அந்த வார்த்தைய நான் மாத்தி காட்டவா? உங்களால அது முடியுமா பாஸ்? இந்த அர்ஜுன் நினைச்சா முடியாததுன்னு ஏதாச்சும் இருக்குதா என்ன?
ஆமா பாஸ், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த கைலாஷ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்த வந்தீங்கல்ல, அப்போ கையில கன் வச்சிருந்தீங்களே, எல்லாரையும் பொட்டு பொட்டுன்னு சுட்டு போட்டீங்களே, எனக்கு எப்படி பயமா இருந்துச்சு தெரியுமா? அது லைசன்ஸோட வச்சிருக்கிறதுடி. எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தாராளமா அதை நான் யூஸ் பண்ணலாம். என் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்கு அதை யூஸ் பண்ண யார்கிட்டயும் நான் பர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரிஞ்சுதா? ஓ அப்படியா? நான் கூட பயந்துட்டேன். எதுக்கு பயந்த? இல்ல, ஒருவேளை நீங்களும் ஏதாவது கேங்கோட தலைவனா இருப்பீங்களோன்னு நினைச்சிட்டேன் பாஸ் என்று பயந்தபடி அப்பாவியாக கூறிய மனைவியை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவளை பார்த்து லேசாக புன்னகைத்துக் கொண்டே அவளிடம் நெருங்கி செல்ல அவளோ பயத்தில் பின்னிட்டு வைத்தாள். என்னடி, அடிக்கடி நான் உன் புருஷன்தான்றத உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? எதுக்கு இப்படி பயந்து பயந்து பின்னாடி போற? ஆமா, நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் கிட்ட வரீங்க? அங்கிள் ஆண்டி சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க பேச்சு மீறி இப்படி கிட்ட வர்றது தப்பு இல்லையா? அடியே, அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு தாண்டி அப்படி சொல்லியிருக்காங்க, இருக்கக்கூடாதுன்னு. ஜஸ்ட் உன் கூட தொட்டு பேசுறதுக்கெல்லாம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுதா? பரவாயில்ல, எதா இருந்தாலும் நீங்க அங்க இருந்தே பேசுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகே நெருங்க, வேணாம் பாஸ், அங்கேயே இருங்க, இல்லனா நான் வெளியில ஓடி போயிடுவேன். உனக்கு தில் இருந்தா ஓடடி பார்க்கலாம். என்ன தாண்டி நீ அந்த கதவை போய் துரத்துடுவியா என்ன? என்ன பாஸ் இப்படி பண்றீங்க? பின்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியல. உன் கூட நானே மேல ரூம்ல எவ்வளவு கடுப்புல இருந்த தெரியுமா? நல்ல வேலை மித்ரன் வந்து கூப்பிட்டதுனால அதை ஒரு சான்ஸா வச்சுட்டு கீழே வந்தேன். அப்பவாவது உன்னை பார்க்கலாம்னு. ஆனா நீ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்க. எதுக்கு இந்த ஜுவல்ஸ், இந்த சாரி எல்லாம் இன்னும் மாத்தாமலே இருக்க? இனிமேதான் பாஸ் மாத்தணும். அதுக்குள்ளதான் நீங்க வந்து ரூம்குள்ள இழுத்துட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அப்படியா? அப்ப ரொம்ப நல்லது. சரி வா, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறியவன் அவள் புடவை முந்தானியை பிடித்து இழுக்க பட்டென்று வேகமாக அவனது மார்பிற்குள் ஒளிந்து கொண்டாள். வேண்டாம் பாஸ், பிளீஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பு என்று அவள் பேசிக் கொண்டிருக்க அவளுடைய மூச்சு காற்று அவன் மார்பில் சட்டையில் 2 பட்டன்கள் திறந்து இருந்ததனால் அவளின் நேரடியான தாக்குதலை அவனால் தாங்க முடியவில்லை. அவளுடைய மூச்சுக்காற்று அவன் உடம்பில் ஏதேதோ மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்க தனக்கு தானே கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டவனின் கைகள் மட்டும் அவன் கண்ட்ரோலை மீறி அவள் இடுப்பை சென்று அடைந்தது. அவள் இடையை மெதுவாக இறுக்கி பிடித்தவன் யாழ்னி என்று அழைக்க அவளோ என்று கூற, நானும் நல்லவனா இருக்கலாம்னு தாண்டி நினைக்கிறேன், ஆனா என்னை கெட்டவனா மாத்துறதே நீ மட்டும்தான் என்றதும் அதிர்ச்சியாக அவனை விட்டு நகர பார்த்தவளை விடாமல் இறுக்கி பிடித்தவன் அவள் தாடையை மட்டும் நிமிர்த்தி தன் முகத்தை பார்க்க வைத்தான். ஏன் பாஸ் இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் பாட்டுக்கு நின்னு பேசிக்கிட்டு தானே இருந்தேன். இப்போ எதுக்கடி இப்படி வந்து டைட்டா ஹக் பண்ண? இப்ப பாரு, என் உடம்பு என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? பாஸ் எட்ட போங்க. யாழ்னி, இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி. இவ்வளவு அழகா ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறது ரொம்ப தப்பு இல்லையா? அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குது இல்ல பாஸ். எதா இருந்தாலும் நம்ம நைட் பாத்துக்கலாம். சீரியஸ்லி, நைட்டு வந்து கண்டிப்பா நீ இந்த பிளான்ல இருந்து எந்த சேஞ்சும் பண்ண மாட்டியே என என்றவள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க, ஆமாண்டி, திடீர்னு நீ நைட்டு ரூம்குள்ள வந்து இப்போதைக்கு நமக்குள்ள எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், என் தம்பி படிச்சு முடிக்கட்டும், என் குடும்பம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரட்டும், அப்படி எதுவும் கதை சொல்லிட மாட்டியே பாஸ்? ஆனாலும் நீங்க ஓவரா திங்கிங் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்லடி, உன்னை நம்ப முடியாது. கண்டிப்பா நீ செஞ்சாலும் செய்வ. அதுக்குதான் என் புருஷன் இங்க இருக்கீங்கல்ல. நீங்க இருக்கும் பொழுது நான் எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்? அதான் மித்ரனை நீங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. என்னோட ஒரே குறிக்கோள் அவனை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி அவன் வாழ்க்கைய செட்டில் பண்றது மட்டும்தான். அதையும் நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும் என்று கியூட்டாக கூறிய மனைவியை இப்பொழுதே கடித்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்தது. மெதுவாக அவள் நெற்றியில் தன் இதழை பதித்தவன், யாழ்னி, உண்மையாலுமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாடி
ஏன் பாஸ் இப்படி கேக்குறீங்க? என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியலடி. ஏதோ இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நாலு எவ்வளவு கடகடன்னு ஓடிருச்சு இல்ல? பாஸ், ஆபீஸ் என்னதும் தான் ஞாபகம் வருது. நாளையில இருந்து நான் உங்க கூட ரெகுலரா ஆபீஸ்க்கு வர போறேன். என்னடி சொல்ற? ஆமா பாஸ், வீட்ல என்ன பண்ண சொல்றீங்க? அங்க இருந்தாலாவது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. பாருடா, என்னை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியலையா? அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனா நாளையில இருந்து நானும் ஆபீஸ்க்கு வருவேன். ஆனா ஆபீஸ்ல உன்னால எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியுமா? அன்னைக்கு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போனவங்க எல்லாரோட கண்லயுமே ஒரு பொறாம தெரிஞ்சிச்சு. யாழினி நம்ம பாஸோட ஒய்ஃப் ஆயிட்டால, இனிமே அவளை பார்த்து நம்ம பயப்படணும்னு எல்லாரும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறாமையில தான் பொசுங்கின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணல பாஸ். நான் எப்பவும் போலதான் அவங்க கிட்ட இருப்பேன். இனிமே அப்படி இருக்க முடியாது யாழினி. ஏன் பாஸ்? நீயும் அந்த கம்பெனியோட எம்டி தான். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி அவங்க கிட்ட சகஜமா பழக முடியும்? நோ பாஸ், நான் இப்போதைக்கு திரும்ப ஆபீஸ்க்கு வர்றதே அந்த பிஏ போஸ்டிங்க கண்டினியூ பண்றதுக்கு தான். எம்டி போஸ்ட் எல்லாம் எனக்கு வேணாம், அத நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாதான் சொல்றியா? நல்லா யோசிச்சு சொல்லு. அதுக்கப்புறம் உன்னோட முடிவை நான் மறுபரிசீலனை பண்ண மாட்டேன், சொல்லிட்டேன். கண்டிப்பா பாஸ், எனக்கு உங்க பிஏ போஸ்டிங் மட்டும் தான் வேணும். உங்களுக்கு என்ன தவிர வேற யாரையும் பிஏவா இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அவ்வளோ பொசசிவ் அடி உனக்கு? அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனா என்ன தவிர வேற யாரையும் பிஏவா வச்சுக்க முடியாது. நான் வச்சுக்கவும் விட மாட்டேன். அது சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ முக்கியமான வேலை இருக்குது இல்ல? இப்போ ஒரு வேலையும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க ரூமை விட்டு வெளியே போறீங்களா? என்னடி என்னையவே ரூமை விட்டு துரத்து பாக்குற? என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? என்றதும் அதற்கு பிறகுதான் அவன் வீட்டில் தான் இருக்கிறோம் என்ற நினைப்பு வர, அச்சுச்சோ சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அடிக்கடி உணர்ச்சி வசப்படாதடி, அப்புறம் உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவேன். அதே நேரம் வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்க வேகமாக சென்று கதவை திறந்த அர்ஜுன் அங்கு சிவாவின் அம்மா நின்றிருப்பதை பார்த்து, சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? என்ன அர்ஜுன் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்க? நீ மேல ரூமுக்கு போ. ரூம் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க உன்னோட ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பக்கத்திலேயே இரு. சரிங்க ஆண்டி என்றவன் திரும்பி யாழினியை ஏக்கமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். அவன் சென்றதும் அறைக்குள் வந்த சிவாவின் அம்மாவோ, என்ன யாழினி, ரொம்ப கஷ்டப்படுத்துறனா? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். யாழினி, முதல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க, அது நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்துக்கு வர்ற குழந்தைங்களும் நல்ல சிந்தனைகளோடையும் திறமையோடையும் வருவாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதாம்மா? எனக்கு புரிஞ்சுதுங்கம்மா. சரி, ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லம்மா இருக்கட்டும். சரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு படுத்து தூங்கு. சாயந்தரத்துக்கு மேல நான் வந்து உன்னை ரெடி பண்றேன் என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அதை பார்த்தவர் அங்கிருந்து அமைதியாக சென்றுவிட யாழினிக்கோ நிலை கொள்ளவில்லை. இன்று இரவை நினைத்து அவளுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் நடுக்கமே வந்துவிட்டது. அமைதியாக சென்று மெத்தையில் படுத்து அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க நேற்றிலிருந்து சரியான தூக்கம் இல்லை. இதற்கிடையில் கைலாஷி நாட்கள் தன்னை கடத்தி சென்றது. இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தது. அடுத்த நாள் காலை திருமணம் முடிந்து இப்பொழுது வரை ஒரு பொட்டு தூக்கம் இல்லை. அதனால் ஏனோ அவளுடைய கண்கள் தானாகவே இறுக்கமாக மூடிக்கொள்ள அப்படியே நிம்மதியாக உறங்கி போனாள். கிட்டத்தட்ட அர்ஜுனும் அப்படித்தான். இன்றைக்கு இரவை நினைத்து யோசித்துக் கொண்டு இருந்தவன் இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ, படுத்த உடனேயே அப்படி ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கி போனான்.